இனிமையான தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நாம் பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 4. இயல் 4இல் இலக்கணம் இங்கே பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே. இலக்கணத்தில் 4 வகை சொற்கள் பற்றி இங்கு பார்க்க இருக்கிறோம். ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தந்தால் அது சொல். ஒரு சொல் அப்படின்னா ஒரு எழுத்தாக இருந்தாலும் பல எழுத்துக்கள் சேர்ந்து இருந்தாலும் ஒரு அர்த்தம் இருக்கணும். ஒரு எழுத்து தனித்து நின்றும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கலாம், பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றும் ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுன்னா அதுதான் சொல். இப்போ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்று எந்த அர்த்தமும் கொடுக்கலன்னா அது ஒரு சொல் ஆகாது மாணவர்களே. ஸோ பொருள் தந்தால், பொருள் தரணும். தனித்து நின்றாலும் சரி, பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றாலும் சரி, பொருள் தந்தால் மட்டுமே அது சொல். தமிழ் சொற்கள் இலக்கண வகையில் 4ஆக பிரித்து கூறப்படும். அப்படிப்பட்ட சொல் இலக்கணத்தில் 4ஆக சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். 4 வகை சொற்கள்னு சொன்னோம் இல்லையா? அது பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகியனவாகும். ஒவ்வொரு வகை சொற்களையும் நாம் இப்போ தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம். பெயர்ச்சொல், அதாவது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். சந்திரன், யானை, மரம், காய் இதெல்லாம் ஒரு பொருள். ஒரு பொருளினுடைய பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள் பெயர்ச்சொல் எனப்படும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, கோவில், இந்தியா, உலகம், ஒரு பொருளினுடைய பெயர். இதெல்லாம் மரம், மண், நீர், ஆகாயம், கரும்பலகை இதெல்லாமே ஒரு பொருள். இதெல்லாம் ஒவ்வொரு பொருட்கள். இந்த பொருட்களினுடைய பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அடுத்து வினைச்சொல்லுக்கு போகலாம் மாணவர்களே. வினைச்சொல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெயர் சொல் சொன்ன இல்லையா, ஒரு பொருளினுடைய பெயர்னு, ஒவ்வொரு பொருளினுடைய பெயரையும் பெயர் சொல்னு சொன்ன இல்லையா, அந்த பொருள் செய்கின்ற செயல் அதுதான் வினை. பெயரையும் வினையையும் இடமாக கொண்டு வரும் சொல் வினைச்சொல். பெயர்களின் வினையை செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். பெயர்களின்னா ஒரு பொருளினுடைய பெயர் தான் பெயர் சொல்னு சொன்னோம் இல்லையா, அந்த பெயர்களின் வினை. இப்போ நான் மரம்னு சொன்னேன், காடுன்னு சொன்னேன், மலைன்னு சொன்னேன், மண்ணுன்னு சொன்னேன். அது என்ன வினை செய்யுது? மரம் அசைகிறது, அசைதல் என்பது வினைச்சொல். கடல் அலைகிறது, அலைதல் என்பது வினைச்சொல். மண் பறக்கிறது, அது குழி பறிக்கிறது. மேகம் மழையாக பொழிகிறது, இந்த பொழிகிறது என்பது வினைச்சொல். சரிங்களா? மின்விசிறி அது ஒரு பெயர் சொல் சொன்ன இல்லையா, மின்விசிறி சுழன்று கொண்டிருக்கிறது, இந்த சுழதல் என்பது ஒரு வினைச்சொல். செயல், மாணவன் கவனிக்கின்றான், மாணவன் என்பது பெயர் சொல், கவனித்தல் என்பது வினைச்சொல். அவன் செய்கின்ற செயல் வினை. கவனிக்காமல் இருக்கிறதும் வினைதான், பேசிக்கிட்டு இருக்கிறதும் வினைதான், அழுதுகிட்டு இருக்கிறதும் வினைதான். குழந்தை சிரித்து கொண்டிருக்கிறது, சிரித்தல் என்பது வினை. குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கிறது. குழந்தை என்ற ஒரு பெயர் சொல், ஒரு பொருள் செய்கின்ற செயல் உறங்குதல். ஆசிரியர் பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார், கற்பித்தல் என்பது வினை. ஆசிரியர் என்பவர் பெயர் சொல், கற்பித்தல் என்பது அவர் செய்கின்ற செயல். ஸோ அந்த செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். இங்கே பாருங்க, சந்திரன், யானை, மரம், காய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இங்கே படித்தான், பாடினான், மேய்ந்தன, நிற்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாணவன் படித்தான், பாடினான். மாடு என்பது ஒரு பெயர் சொல், அது செய்கின்ற செயல் மேய்தல், மேய்ந்தன. மாடு நிற்கின்றன, மாடுகள்.
இது மாதிரி அதனுடைய செயல்களை குறிக்கின்ற சொல் வினைச்சொல். சரிங்களா? அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற சொல் இடைச்சொல். பெயரையும் வினையையும் இடமாக கொண்டு வரும் சொல் இடைச்சொல். அதாவது இடைச்சொல் என்பது தனித்து இயங்காத மாணவர்களே. இப்போ பெயர் சொல் சொன்னோம் இல்லையா, மரம், மலை, கடல், கட்டிடம், கோவில், மின்விசிறி அப்படின்னு தனித்து சொல்லக்கூடியது பெயர் சொல். அதே மாதிரி நின்றான், ஓடினான், பறந்தது, மேய்ந்தன, அசைந்தனன்னு சொல்கிறது அதனுடைய செயல் வினைச்சொல். இவ்வாறு தனித்து இயங்காமல் பெயரையும் வினையையும் சார்ந்து பெயருக்கு அடுத்தும் வினைக்கு அடுத்தும் வரக்கூடிய ஒட்டாக ஒரு ஒட்டு சொல்லாக வரக்கூடியதான் இடைச்சொல். பெயரையும் வினையையும் இடமாக கொண்டு வரும் சொல் இடைச்சொல். தனித்து இயங்காமல் பெயர் கூடையோ இல்லை வினை கூடையோ ஒட்டிக்கிட்டு வரும். கல்வி, கல்வியால் அறிவும் பண்பும் பெறுவோம். கல்வியால் ஆள் இருக்கு இல்லையா, அது இடைச்சொல். அறிவும் பண்பும் ஓம் பெறுவோம். இந்த ஆள், பும், ஓம் இதுதான் இடைச்சொல். கல்வி என்பது பெயர் சொல், அது கூடவே ஆள் அப்படின்னு ஒரு இடைச்சொல் பெயர் சொல் கூட ஒட்டிகிட்டு இருக்குது. அறிவு என்பது ஒரு பெயர் சொல், அது கூட ஒட்டிகிட்டு இருக்குது. பண்பு கூட ஓட்டிகிட்டு இருக்குது. பெறுதல் என்பது ஒரு வினை சொல், அது கூட ஓம் என்னும் இடைச்சொல் ஒட்டிகிட்டு இருக்குது. இப்படி தனித்து இயங்காமல் பெயர் சொல்லுக்கு அடுத்தும் வினை சொல்லுக்கு அடுத்தும் பின்பாக ஒட்டி வருவது இடைச்சொல். இத்தொடரில் உள்ள அறிவும் பண்பும் பெறுவோம் இதில் உள்ள ஓம் என்பன இடைச்சொற்கள். அறிவும் உள்ள உம்மும் பண்பும் இருக்கிற உம்மும் பெறுவோம் இருக்கிற ஓம் இது மூணும் இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியால் இருக்கிறதும் ஆளும் இடைச்சொல் தான். சரிங்களா? இப்போது இடைச்சொல்னால் என்னன்னு பார்த்தோம். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் இடமாக கொண்டு வரும் சொல் இடைச்சொல். சரிங்களா? அடுத்தது உரிச்சொல். உரிச்சொல்லை இங்கே பார்க்க இருக்கிறோம். 4ஆவதாக இருக்கிற சொல் உரிச்சொல். இது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளினுடைய தன்மையை மேலும் சிறப்பித்து கூறுவதற்காக வருவது உரிச்சொல். பெயர் வினை ஆகியவற்றை சார்ந்து அவற்றின் தன்மையை, ஒரு பொருளினுடைய தன்மைன்னு சொன்ன இல்லையா, அதனுடைய தன்மையை மேலும் சிறப்பித்து கூறுவதற்காக செய்யுளுக்கே உரிமைப்பட்டு வருவது. செய்யுளில் மட்டும்தான் இது வரும். சரிங்களா? பெயர் வினை ஆகியவற்றை சார்ந்து அவற்றின் தன்மையை விளக்கி செய்யுளுக்கே உரிமைப்பட்டு வருவது உரிச்சொல். நனி மகிழ்ந்தேன். இடைச்சொல் எப்படி பெயர் சொல்லுக்கு அடுத்தும் பெயர் சொல்லுக்கு பின்னாடியும் வினை சொல்லுக்கு பின்னாடியும் வருதோ, அதே மாதிரி இது பெயர் சொல்லுக்கு முன்னாடியும் வினை சொல்லுக்கு முன்னாடியும் வரக்கூடியது உரிச்சொல். நனி மகிழ்ந்தேன் என்ற வினை சொல்லுக்கு முன்னாடி நனி அப்படின்னு வருது பாருங்க, இது உரிச்சொல். வசித்தது என்ற வினை சொல்லுக்கு முன்னாடி சாலை வருது இல்லையா, இது உரிச்சொல். மீன் என்ற பெயர் சொல்லுக்கு முன்பு உரு அப்படின்ற வர்றது உரிச்சொல். நனி மகிழ்ந்தேன், மகிழ்ந்தேன் என்பதே மகிழ்ச்சியாக இருக்கிறது தான். நான் நனி மகிழ்ந்தேன்னா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அதனுடைய பண்பை மேலும் விரிவுபடுத்துவது. சால பசித்தது, பசித்தது என்பதே மிகுதியான பசி தான். சால பசித்தது மிகவும் அதிகமான பசித்தது அப்படின்னு சொல்கிறது. அதனுடைய பண்பை அதனுடைய குணத்தை மேலும் விரிவுபடுத்தி காட்டுவது இது உரிச்சொல்லினுடைய குணம். மாணவர்களே, 4 வகை சொற்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகியன 4 வகை சொற்கள். பெயர்ச்சொல் 5 எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. மரம், காடு, மண், மனிதன், விலங்கு, பறவைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 5 என்ன நிறைய கொடுக்கலாம் பெயர் சொல்லுக்கு உதாரணம். வினைச்சொல்லை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னா என்ன, வினைச்சொல் சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லி அதை விளக்கணும். இங்கே கூட பாருங்கள்,
வினை பெயர்ச்சொல்லின் பெயர்களின் வினையை செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். படித்தான், பாடினான், மேய்ந்தன, உண்டன, அழுதான், கவனித்தான், கவனிக்கவில்லை, இதெல்லாமே வினைச்சொற்கள் தான். சரிங்களா? இங்கே கீழ்காணும் சொற்களை பாப்பா வரிசையில் எழுதுங்கன்னா, அதாவது பா, பா, பி, பி, பூ, பூ அப்படின்ற வரிசையில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல என்ன வரும்? பட்டம், அடுத்தது பாட்டி, அடுத்தது பாப்பாவுக்கு அடுத்து பி, பியில் எங்கே இருக்குது? பின்னல், அடுத்து பீ, பீர்க்கு, பீக்கு அடுத்து பூ, புதையல், நெக்ஸ்ட்டு பூ, பூனை, பாப்பா, பி, பி, பூ, பி, பூ, பூ, பே, பெட்டி, பே, பேச்சி, பை, பையன், போ, பொன், போ, போட்டி, பௌ, பௌர்ணமி. இப்படி சரியாக அந்த வரிசையில் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மா என்னும் தொடரை மா என்றுனா பெரிய அப்படின்ற தொடரில் அமைத்து எழுதணும். வளமானனா இப்போ ஒரு இடம் வளமாக, அதாவது நல்லா பசுமையாக இருக்குதுன்னா அது வளமான அப்படின்னு. இனிமையாக, கல்வியால், இதெல்லாம் நீங்கள் வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். இதில் இருக்கிற பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் நீங்கள் இங்கே எடுத்து இந்த அட்டவணையில் எழுதணும். இதை நீங்கள் செய்து முடிங்க. சரிங்களா? இப்போ நாம் என்ன பார்த்தோம்? 4 வகை சொற்கள் பார்த்தோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்ற 4 வகை சொற்களை பார்த்தோம். நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள். வினாக்களுக்கு விடை எழுதுங்க. நன்றி.